அமெரிக்காவின் சியாட்டில் நகரில் இந்தியாவைச் சேர்ந்த மாணவி ஜானவி உயிரிழந்த விவகாரத்தில் அந்த மாணவியின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 262 கோடி இழப்பீடு வழங்கப்பட உள்ளது. ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த 23 வயதான ஜானவி கண்டுல்லா என்ற மாணவி அமெரிக்காவின் சியாட்டில் நகரில் உள்ள நார்த் ஈஸ்டர்ன் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பயின்று வந்தார். 2023ஆம் ஆண்டு அவர் சாலையை கடக்க முயன்றபோது மிக அதிவேகமாக வந்த ஒரு போலீஸ் ரோந்து வாகனம் அவர் மீது பலமாக மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட ஜானவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விசாரணையில் குறிப்பிட்ட அந்த பகுதியில் வாகனங்கள் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே செல்ல அனுமதி உள்ள நிலையில் காவல் அதிகாரி தனது வாகனத்தை மணிக்கு 119 கிலோமீட்டர் வேகத்தில் அசூர வேகமாக ஓட்டி வந்தது கண்டறியப்பட்டது. இந்த துயர சம்பவம் இந்தியாவிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் விபத்து நடந்த பிறகு மற்றொரு காவல் அதிகாரி தனது உடையில் பொருத்தப்பட்டிருந்த கேமராவில் பதிவான உரையாடலின் போது இந்திய மாணவி ஜானவியின் இறப்பை கிண்டல் செய்யும் விதமாக சிரித்து பேசியது பெரும் சர்ச்சையானது. ஜானவியின் உயிருக்கு மதிப்பில்லை என்றும் வெறும் $11,000 செக் எழுதி கொடுத்தால் போதுமானது என்றும் அவர் ஏளனமாக பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்த விபத்திற்கு காரணமான காவல் அதிகாரி மற்றும் மாணவியின் மரணத்தை ஏளனம் செய்த மற்றொரு காவல் அதிகாரி ஆகிய இருவரும் காவல்துறையில் இருந்து பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வாகனம் ஓட்டியவர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டதுடன் $5,000 அபராதம் விதிக்கப்பட்டது. இதனிடையே போலீஸ் அதிகாரி மீதும் நகர நிர்வாகம் மீதும் 2024ஆம் ஆண்டில் $110 மில்லியன் இழப்பீடு கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. ஜானவி ஒரு புத்திசாலி மாணவி என்றும் அவரது எதிர்காலம் மிக கொடூரமான முறையில் பறிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வாதிட்டனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மற்றும் நகர வழக்கறிஞர் அலுவலகம் தற்போது $29 மில்லியன் இழப்பீடு வழங்க ஒப்புதல் அளித்துள்ளன. அதாவது ஜானவி கண்டுல்லா குடும்பத்துக்கு 262 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க ஒப்புக்கொண்டுள்ளதால் வழக்கு முடிவுக்கு வந்துள்ளது. இந்த தொகையில் பெரும் பகுதியை சியாட்டில் நகரத்தின் காப்பீட்டு நிறுவனம் வழங்கும் என்றும் மீதமுள்ள தொகையை சியாட்டில் மாநகராட்சி நேரடியாக வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.